வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். இப்ப வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த மழையினால கடலோர பகுதிக்கு சென்றவங்க எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய மழை வரும் நாட்கள்ல எந்த அளவிற்கு ஒரு தீவிரத்தை உண்டாக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அம்மா. வணக்கம். அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக சற்று தீவிரமடைந்திருக்கிறது. இந்த அமைப்புக்கு அருகிலே தமிழ்நாட்டின் தரை மீது வளிமண்டலத்துல ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிக கனமழை, அதீத கனமழை பொழிவெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். இதனிடையே அரபிக் கடலோரம், அதாவது கர்நாடகா மற்றும் கேரளா இணையும் இடத்துல மங்களூர் மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி உருவானது. இந்த கீழடுக்கு சுழற்சியானது மழைப்பொழிவை இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய வடக்கிலிருந்து வரக்கூடிய, அதாவது அதிக வெப்பமான அனல் காற்று வீசக்கூடிய ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி காற்று அது மங்களூரு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக வர வேண்டும். அதை தடுக்கும் விதமாக, அதை திசை மாற்றும் விதமாக புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினால இந்த மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவானது சற்று தீவிரமடைந்து தாமதமடைந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அரபிக் கடலிலே பொழிந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு பகுதியாக நாளைக்குள் அது மாறும் பொழுது, மேலும் அது படிப்படியாக தீவிரமடையும் பொழுது மேற்கு காற்று கண்டிப்பாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படும். அப்பொழுது அரபிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே செட்டாகவோ அல்லது கலைந்தோ மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக, கணவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு வந்துதான் அது வங்கக்கடல் நிகழ்வில் ஒன்று சேர வேண்டும். ஆகையினால இந்த அமைப்பு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை பொழிவு தாமதம் அடைகிறதே தவிர இன்னும் விலகவில்லை. குறிப்பாக இந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடல் நிகழ்வானது தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மங்களூர் பகுதியிலிருந்து கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு நோக்கி. அது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டமாம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மற்றும் வால்பாறைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் வழியாக இது கிழக்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால மேற்கு மாவட்டங்களின் அதிக மழை பொழிவு இன்னும் வாய்ப்பு தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கும் தொடர்கிறது. கர்நாடக எல்லையோர மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் தொடர்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நேற்றைக்கு நள்ளிரவிலே வட சென்னையில நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். சென்னைக்கும் லேசான மழை பொழிவை கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் வடகடலோரத்துல அதிகாலை நேரத்தில் ஒரு மழை பொழிவை கொடுத்து சற்று தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு வெப்பம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகரிக்கும் பொழுது இந்த இரு காற்று இணைவு என்பது நிலப்பகுதிகளில் நேற்று மதியம் போலவே இந்த வங்கக்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று உள்ளே குவிதல் ஏற்படும். வெப்பம் உயர்ந்த பிறகு, வெற்றிடம் ஏற்பட்ட பிறகு, கிழக்கு மேற்கு காற்று இணைவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் இன்று மதியத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவை தொடக்கும். நள்ளிரவு வரை தொடரும். நாளையிலிருந்து அது மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவுகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கு. இந்த நிகழ்வானது 24ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்து விலகினாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு 2 நாட்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, 2 நாட்களுக்கு தொடரும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 26ஆம் தேதி வரைக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மிக கனமழை பொழிவு 23ஆம் தேதி வரைக்கும், 24ஆம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ரைட். உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.